ஆவியினால நடத்தப்படுகிற பிள்ளைக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். இந்த பூமியில நம்மளை பல்லவத்துக்கு கொண்டு போறாரு. அதே சமயம் இந்த பூமியில இருக்கிற நாட்கள் வரைக்கும் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார், தலகுனிய வைக்க மாட்டார். நம்மளை கைவிடாத தேவனாய் நம்மளை கடந்து வருவார். என் தேவன் என்னை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார், என்னை கைவிட மாட்டார். என்னை தலகுனிய வைக்கிற தேவன் அல்ல, தலை நிமிர செய்கிற தேவன் இயேசு கிறிஸ்து என்பதை ஒவ்வொரு நாளும் அறிந்திருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அதே சமயம் ஒரு காலகட்டத்துல ஒரு காலம் வரும். அந்த காலத்துல நான் பரலோகத்துல இருப்பேன். என்னை வெட்கப்படுத்தினவங்க, என்னை துன்புறுத்தவங்க பார்க்க முடியாது. நான் எங்க இருப்பேன்? உயர்ந்த இடத்துல பரலோகத்துல இருப்பேன் என்ற ஒரு நம்பிக்கையும் அவர்கிட்ட உண்டு. அல்லேலூயா. அந்த நம்பிக்கையும் அந்த ஆவியும் நமக்கு சொல்லித்தருதான் ஆவியானவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம்.